திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சாத்தனூர் அணையில் உள்ள முதலை பண்ணையில் இருந்து முதலை வெளியேறியதாக வந்த தகவல் உண்மைக்கு புறம்பானது என சரக வனத்துறை அதிகாரி விளக்கம் அளித்துள்ளார். கடந்த மாதம் பண்ணையில் 302 முதலைகள் இருந்த நிலையில் தற்பொழுது வரை பண்ணையில் 302 முதலைகள் உள்ளது என அறிவித்துள்ள அவர், பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் அச்சமடைய தேவையில்லை என தெரிவித்துள்ளார். திருச்சி அருகே பைபாஸ் சாலையின் ஓரத்தில் வந்த தனியார் பார்சல் லாரி மீது மின்கம்பி உரசி தீப்பிடித்து எரிந்ததால் லாரியின் உள்ளே இருந்த பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளன. இச்சம்பவம் குறித்து முசிறி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே நாராயணசாமி என்ற 90 வயது முதியவர் 9ஆம் வகுப்பு படிக்கும் 13 வயது சிறுமியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக வந்த புகாரின் பேரில் அனைத்து மகளிர் காவல்துறையினர் இவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட நாராயணசாமியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள நரசிம்ம சுவாமி திருக்கோவிலுக்கு திரைப்பட நடிகை விந்தியா ரோப் காரில் சென்று சுவாமி தரிசனம் செய்தார். திருக்கோயில் சார்பில் நடிகை விந்தியாவிற்கு பொன்னடை போர்த்தி மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்த நிலையில் திருக்கோவில் பணியாளர்கள், ரோப் கார் பணியாளர்கள், பொதுமக்கள் அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் திருவள்ளூர் சாலையில் நாகரத்தினம் என்பவருக்கு சொந்தமான கண் கண்ணாடி கடையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் கண் பரிசோதனை கருவி இயந்திரம், கண் கண்ணாடிகள் என 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் முழுவதும் எரிந்து சேதமடைந்துள்ள நிலையில் இதுகுறித்து பரமத்தி வேலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.